ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். விமர்சகர் திரு நாகராஜ் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு நாகராஜ். திரு எடப்பாடி பழனிசாமி இந்த விஜய் பற்றி முதல் முறையாக அவர் பேசியிருக்கிறாரு, பதிலடி கொடுத்துருக்கிறாரு. போன 2 நாட்களுக்கு முன்னாடி செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் பேசினதுக்கு இப்போ பதிலடி முதல் முறையாக வந்திருக்கு. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. விஜய் விஷயத்தை பொறுத்தவரை பாஜக என்றுமே விஜய் வேண்டாம் என்றுதான் நினைச்சது. அதான் பாஜக மத்திய தலைமை, அதிமுக தலைமை எப்பவும் விஜய் வேணும்னு நினைச்சது. ஆனா விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, அதிமுக எல்லாம் ஒரு கட்சியே இல்ல அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்யும் போதுதான் இது என்ன ஆகுதுன்னா, ரைட் இந்த கூட்டணி அமையாது வருது. எந்த கட்சி இருந்தாலும் கூட்டணிக்கு யார வேணா ட்ரை பண்ணுவாங்க. இந்த கூட்டணி அமையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்டிஏ அணியும் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு, அதே போல திமுக அணியும் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. ஆனா விஜய் அதிமுக ஒரு கட்சியே கிடையாது அப்படின்னாரு. ஆனா இன்று விஜயுடன் யாரும் சேரவில்லை, அனைத்து கட்சியும் அதிமுகவுடன் தான் சேருது. இன்ஃபேக்ட் ஓபிஎஸ் கூட என்ன சொல்லியிருக்காரு, நான் என்டிஏல சேர்ந்துடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. விஜய் ஒரு அனாதை கட்சியாக தான் இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லலாம், யாரோடும் கூட்டணி இல்லாமல் ஒரு அனாதை கட்சியாக தான் இருக்குது. அது அவரே அவரை தேடிக்கிட்டது. நீங்க பாருங்க, அவங்க கட்சியில ஒரு 2 ஸ்போக்ஸ் பர்சன் பேசுறாங்க. அவங்க சேர்ந்துருவாங்களா, இவங்க சேர்ந்துருவாங்களா, இவங்க சேர்ந்துருவாங்களா, அவங்க சேர்ந்துருவாங்களான்னு சொல்லிட்டு அதிமுக பார்த்து நக்கல் அடிச்சாங்க. இன்னைக்கு யாருடன் இருக்காது, விஜயுடன் இருக்கும் கட்சிகள் 0. கூட்டணி சம்பந்தமா நாங்க பேசுறோம், ஆனா பேசும் போதெல்லாம் டெல்லியில இருந்து வந்துடுறாங்க அப்படின்னு திரு செங்கோட்டையனே சொல்றாரு. கூட்டணி பத்தி பேசுறோம், அப்போ கூட்டணி அமைக்க தெரியலையா? இப்ப டெல்லியில பேசினா கூட்டணி அமைக்க தெரியல உங்களுக்கு? அவ்வளவு இம்மெச்சூர் ஆர்கனைசேஷனா நீங்க? சரி, அப்ப அவங்களே ஒத்துக்கிறாங்கல்ல, நான் எங்க ஆர்கனைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது, எங்க ஆர்கனைசேஷனுக்கு கூட்டணி பேச தெரியலன்றத அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஏங்க ஏதாவது ஒரு கட்சி இதற்கு முன்னாடி இவங்களோட நாங்க கூட்டணி பேசல, அவங்களோட நான் கூட்டணி பேசலன்னு எந்த மாட்டாங்க. அவங்க கட்சியில இன்னைக்கு ராஜ்பவன் அவர்கள் நாங்க ராம்தாஸுடன் கூட்டணி பேசவில்லைன்னு சொல்லி ட்வீட் போடுறாரு. இதெல்லாம் அரசியலுக்கே புதுசா இருக்குங்க. பர்செப்ஷன்ல விஜய் தோத்துக்கிட்டே இருக்காரு. இவர் என்ன சொன்னாரு, முதல்ல திருமாவளவன் எங்க பக்கம் வருவாருனாரு, வரல. அப்புறம் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் எங்க பக்கம் தான் வரல. அப்புறம் என்ன நினைச்சாங்க, அதிமுக 117 பேசுறாங்க. அதாவது 0% கட்சி, எதுவுமே ப்ரூவ் பண்ணாத கட்சி அதிமுக 117 பேசினாங்கன்னு வந்தது. அதுவும் முறைக்கப்பட்டது. இன்னைக்கு யாரு தாவேகாவுடன் சேர்ந்திருக்காரு? ஏன்னா உண்மையாக அரசியல் களத்தில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு தெரியும், தாவேகாவுடன் சேர்ந்தால் அந்த பொதகுழியில விழுறதுக்கு சமம், நம்மளால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்ட்டு. ஏன் சின்ன கட்சியெல்லாம் கூட்டணிக்கு போறது? எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்ட்டு. தாவேகாவுடன் போனா எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாதுன்றது எல்லாருக்கும் நிதர்சனமாக தெரிஞ்சு விட்டது. இபிஎஸ் அவர்கள் இதற்கு மேல் பொறுத்திருக்க மாட்டார். விஜயின் அனைத்து இதுக்கும் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்ஃபேக்ட் 3 முனை தாக்குதலோ 4 முனை தாக்குதலோ விஜய் சமாளிக்கணும். காங்கிரஸ் இந்த கூட்டணி முடிவாகும் 2-3 நாள்ல முடிவாயிடும். காங்கிரஸ் திமுக கூட்டணி முடிவாயிடுச்சுன்னா அது ஒரு தாக்குதல், காங்கிரஸ் ஒரு தாக்குதல் பண்ணும், திமுக ஒரு தாக்குதல் பண்ணும், பாஜக ஒரு தாக்குதல் பண்ணும், அதிமுக ஒரு தாக்குதல் பண்ணும். இந்த அனைத்து தாக்குதலையும் சமாளிக்க வேண்டிய இடத்தில் விஜய் நிச்சயமாக. டிடிவி தினகரனும் புரட்டு இவர் ஊழலை பத்தி பேசுறாரு, இவருக்கு என்ன இது இருக்குன்றத கேட்டாரு. இப்ப எல்லா சைட்லயும் ஒரு சிறுசங்க இடத்துல விஜய் இருக்கிறார். அதனால எடப்பாடியில எல்லாரும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியலை பார்க்கும் அனைவரும் விஜயை குற்றம் சாட்டுவார்கள். அனைத்து குற்றச்சாட்டுகளையும் சுமந்துதான் விஜய் அரசியல் செய்ய வேண்டும். விஜயை நம்பி சேருவதற்கு யாரும் தயாராக இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக எடப்பாடி மட்டும் இல்ல, எல்லாருமே இனிமேல் விஜய்க்கு பதிலடி சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ரெட்டாரிக்கா வாயில மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர களத்தில் எதுவும் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. நன்றி திரு நாகராஜ். இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.